ஹலோ வணக்கம். நம்ம பாடி வந்து ஆன்டி ஏஜிங் வந்து ஹார்மோன் ஒன்று இருக்குது. என்னன்னாக்கா அதுதான் க்ரோத் ஹார்மோன். அது வந்து யங் ஏஜில் வந்து நிறைய சுரக்கும். அந்த நிறைய சுரக்கிறதுனால தான் யங் ஏஜில் அவங்க வயசானவங்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க நல்லா தெம்பாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க, ரைட்டா? ஆனால் அதுவே ஒரு 40 இயர்ஸ் ஆச்சுனாக்கா ஸ்லோவாக அந்த க்ரோத் ஹார்மோன் அளவு குறைய ஆரம்பிச்சிடும், ரைட்டா? அதனால தான் ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் தளர்வு வருது, அவங்களுக்கு ரொம்ப இயலாமை இதெல்லாம் வருது. ஆனால் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். நம்பர் 1 வந்து நல்ல தூக்கம், ரைட்டா? ஒரு 7 to 8 மணி நேரம் கட்டாயம் தூங்கணும். அந்த தூங்கும்போது பிரெயின்லேருந்து அந்த க்ரோத் ஹார்மோன் நிறைய செக்ரீட் ஆகும். அதனால் அந்த ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு குறையும், ரைட்டா? அது ஒன்று. அப்புறம் குட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, நிறைய விட்டமின் சி, நிறைய விட்டமின்ஸு எல்லாம் இருக்கிற மாதிரி, ஃபைபர் கண்டென்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி நல்ல ஃபுட்டு, ப்ரோட்டீன் ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிடணும். ஏன்னா க்ரோத் ஹார்மோனுக்கு நிறைய ப்ரோட்டீன் தேவை, ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த க்ரோத் ஹார்மோன் போதிய அளவு செக்ரீட் ஆகும், அந்த வீக்னஸ்ஸு போயிடும், ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் குட் எக்ஸசைஸ், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஏஜ் ஆனப்பறம் யங் ஏஜில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோம், ஓகேவா? அதுவே எக்ஸசைஸ் ஆகிடுது. ஆனால் ஓல்ட் ஏஜ் ஆக ஆக கம்முன்னு உட்காந்துக்கிட்டே டிவி பார்க்குறதோ ஏதான செல்ஃபோன் பார்க்குறதோ அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் தி பெரிய ட்ராபேக், ரைட்டா? அண்ட் க்ரோத் ஹார்மோன் ஆல்ரெடி அவங்களுக்கு குறையுது இந்த எக்ஸசைஸ் இல்லாததுன்னு. ஸோ தே ஹாவ் டு டூ அடிக்குவேட் எக்ஸசைஸ். அட்லீஸ்ட் ஒரு மினிமல் எக்ஸசைஸ் ஆனால் அவங்க செய்யணும். அடுத்தது வந்து ஃபாஸ்டிங். கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருக்கணும். அதனால தான் எல்லா மதத்துலேயுமே ஒரு கொஞ்ச நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதெல்லாம் இருக்குது. தட்ஸ் குட் ஃபார் ஹெல்த், ரைட்டா? அப்படி எதுவும் இல்லைனாலும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருங்க. எவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் இருக்க முடியும் இருங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, ரைட்டா? வீக்லி ஒன்ஸோ இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த 3மே க்ரோத் ஹார்மோனும் நிறைய செக்ரீட் ஆகும். அதனால் உங்களுக்கு இளமையாகவும் வச்சுருக்கோம், எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுருக்கோம். ஓகேங்களா?